காரைக்குடியில் இருக்கவன் லட்ச ரூபாய் செலவழிப்பானா? கூட்டணி இருந்தா கோடி ரூபாய் செலவழிக்கிறதுக்கு தயாராட்டு சீன் போட்டுக்கிட்டு இருந்த விஜயோட பெரிய ஸ்டார் மாதிரி தன்னை காட்டிட்டு இருந்த காரைக்குடி டாக்டர் என்னமோ அவன் லட்ச ரூபாய் செலவழிப்பானா? செலவழிக்க மாட்டான். விஜய் பெரிய வியாபாரி. விஜய்க்கு அரசியலே சுயநல அரசியல், வியாபாரத்தின் உச்சம். சினிமா மார்க்கெட்டுக்கு தான் 10 கோடி ரூபாய் கொடுத்து இப்ப ஜிப்பிங் பண்ணீங்க. ராகுல் காந்திக்கு ஆதரவா பண்ணது மோடி அடிச்சுட்டாரு. 8ஆம் தேதி சொல்லிதான் அடிச்சோம். சோதரர் ஜோசப் விஜய் வருத்தம் தான், எங்களுக்கு ஒரு கலை படைப்பை தட்டினது வருத்தம் தான். நீங்க ராகுலுக்கு ஆதரவா இருக்கும்போது நாங்க என்ன செய்ய முடியும்? சார், வேட்பாளர்கள் அதிகமாக விருப்ப மனு கொடுத்துருக்காங்க, யாரை செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால தான் இந்த டிலேவை தவிர வேட்பாளர்கள் இல்லைன்றதெல்லாம் வதந்தி. அப்படியா? வணக்கம். நீங்கள் தமிழ் தேசியவாதியா? ஒரு தமிழ் தேசிய ஊடகம் வலிமையான ஊடகமாக உருவாக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அப்போது உலக தமிழர்கள் அத்துணை பேரும் கலங்கரை ஊடகத்தோடு இனமாகவும் பணமாகவும் இணைந்திருங்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு சார். நாம் தமிழர் அதிமுகவை தொடர்ந்து திமுகவும் தங்களுடைய வேட்பாளர் பட்டியலை பெருசாக வெளியிட்டிருக்காரு. முதல்வர் ஸ்டாலினே நேரடியாக அதை படிச்சிருக்காரு. வேட்பாளர்கள் எப்படி இருக்காங்க, எப்படி இருக்க போது களம்? நான் ஏற்கனவே சொன்னதில் தெளிவாக இருக்கிறேன். 45 விழுக்காடு வாக்குக்கு மேலே திமுக அணி எடுப்பாங்க. வேட்பாளர் பட்டியல் நல்லா தான் இருக்குது. புதுமங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. சில பிரமுகர்களோட சன்னுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அண்ணா நகர் மோகன், கார்த்திக் மோகன், அவருக்கு மகனுக்கு இதுன்னு தான் சொன்னேன். அவருக்கு நான் இருக்கமில்லான்னு தான் மோகன் சார்னு சொன்னார். பட்டு ஸ்டாலின் மகனுக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த மாதிரி பல இடங்களில் யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு. அவங்க சன்னாக இருந்தாலும் கூட இன்னும் சில இடங்களில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். நல்ல வினபிலிட்டியை கருத்தில் கொண்டு பேலன்ஸ்டாக நல்ல இதாட்டே கொடுத்துருக்குறாரு. என்னை பொறுத்தவரை தென் மாவட்ட நிலைமையெல்லாம் திமுக ஸ்வீப் தான். ஏன்னா திமுக தென் மாவட்டத்துக்குள்ள திமுக கிட்ட தாக்கு பிடிச்சிக்கிட்டே முடியாது. நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, இது ராமநாதபுரம், தேனி, மதுரை எங்கேயுமே தாக்கு பிடிச்சிட முடியாது. ஒரு சில இடங்களில் பாஜக கேண்டிடேட்ஸ் கொஞ்சம் ஃபைட்டை கொடுக்கலாம். ஒரு சில இடங்களில் ஒரு புறமுறை ஃபைட் கொடுக்கலாம். ஸோ 60 தொகுதிக்குள்ளே 50க்கு மேலே திமுக அடிச்சிருவாங்க தென் மாவட்டத்தில். மீதி 10 ஃபைட்டு தான். மீதி 10 ஃபைட்டு தான். அந்த ஃபைட்டுங்கிற லெவலில் தான் இருக்கே தவிர திமுக 50+ தென் மாவட்டங்களில் வந்துடும். டெல்டாவில் திமுக ஸ்வீப் தான். சிட்டி சபர்பு ஸ்வீப் தான். வேறு எங்கே ஃபைட் இருக்கும்? சேலம், தருமபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், கொங்கில் ஒரு சில இடங்கள். ஸோ இது ஒரு 50-60 இடங்களில் தான் 50+ இடங்களில் தான் ஃபைட்டே இருக்கும். மீதி டிஎம்கே ஏறி வந்துடுவாங்க. இந்த ஃபைட் இருக்கிறதும் முழுமையாக அதிமுக போகணும்னு சொல்ல வரல. ஃபைட் இருக்கும், ஃபைட் கொடுத்துருவாங்க திமுக, அதிமுக. சேலம், தருமபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், பிரமுகர்கள் வரிசை. இதுதான் யதார்த்த சூழ்நிலை. நான் இதை உறுதி பண்ணக்கூடிய அளவுக்கு திமுக கேண்டிடேட்டும் நல்லா போட்டுட்டாங்க. கேண்டிடேட்டும் நல்ல விதமாக போட்டுட்டாங்க. சிபிஎம்முக்கு 19வது கொடுத்துருக்காங்க. ஜெயிக்கிற தொகுதியை 19வது கொடுத்துருக்குறாங்க. அது திமுகவோட ஒரு எப்படி சிபிஎம்முக்கு ஸ்ட்ரைக்கிங் ரேட்டு இதாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த தொகுதியை, அமைச்சர் தொகுதியை மாற்றி கொடுத்துருக்குறாங்க. தென் எல்லா தன்மைக்குள்ளேயும் பேலன்ஸ்டாக ஒரு பார்ட்டி ஸ்ட்ரென்த்தை அப்படி கேரியான் பண்ணக்கூடிய அளவுக்கு எங்கேயும் பிசிறு தட்டாமல், பெரிய குறைகள் இல்லாமல் கேண்டிடேட் செலெக்ஷன் திமுக பிரமாதமாக தான் பண்ணியிருக்கிறாங்க. பொதுவாகவே ஸ்டாலின் ஒரு பெரிய ஆர்கனைசர். அவர் எல்லாமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தெரியும். ஸோ அதில் நுணுக்கமாக பார்த்து எல்லாரோட இன்புட்ஸையும் கேட்டு அவராக ஒரு முடிவெடுத்து ஹீஸ் காலிங் த ஷார்ட்ஸ் இன் டிஎம்கே. ஸ்டாலின் அலோன் கேன் டூ அண்ட் அன்டூ திங்ஸ் இன் டிஎம்கே. மீண்டும் திரும்ப சொல்கிறேன், ஸ்டாலின் அலோன் கேன் டூ அண்ட் அன்டூ திங்ஸ் இன் டிஎம்கே. இஸ் குய்பைவா எல்லாமே அவர் தான் பண்ணுறாரு. நல்லா தெரிஞ்ச லெவலில் தான் நான் இதை பண்ணுறேன். 2021க்கு முன்னாடி அவர்கிட்ட நான் பேசின ஒரு சூழ்நிலையும், 26க்கு முன்னாடி எங்கள் டீம் அவர்கிட்ட ஒரு 40 நிமிடங்கள் பேசின சூழ்நிலையும் நான் சொல்கிறேன். ஸ்டாலின் குய்பைவா ஹீஸ் காலிங் த ஷார்ட்ஸ். இது அவர் தான் பண்ணுறாரு. துரைமுருகனுக்கும் சீட்டை கொடுத்துட்டார். அந்த ஒரு கௌரவத்தை ஒரு மூத்த தலைவருக்கு கொடுக்கணுங்கிறதுல அந்த கௌரவத்தை துரைமுருகனுக்கு கொடுத்துட்டாரு. தென் அமைச்சர்கள் அந்த தொகுதி அந்த இது ஏஎல்எஸ்க்கு அந்த ஃபேமிலியிலேருந்தே நெல்லையில் அந்த வெள்ளாளர்கள் அந்த கம்யூனிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணணுன்னு ஐ திங்க் ஏஎல்எஸ்க்கு மகன் தான் நினைக்கிறேன். அந்த இதை கூட கொடுத்துட்டாரு. எனிவே நல்ல ஒரு பேலன்சிங்கான ஒரு நல்ல விதமான ஒரு இதை தான் போட்டிருக்காரு. செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் கொடுத்துருக்காருன்னா அந்த இவர் நம்ம அந்த இன்னொரு அதிமுக ஒருத்தர் இருக்கார் வேலுமணியை எதிர்கொண்டு கோவையில் ஏற்கனவே இருந்ததை அந்த கோவைக்குள்ளே இருந்து
மற்ற தொகுதிகளையும் செந்தில் பாலாஜி அதை மானிட்டர் பண்ணுறதுக்கும் தன்னோட தேர்தல் வேலையை பண்ணுறதுக்கும் கரூரில் இதோட கோயம்புத்தூருக்குள்ளேயே செந்தில் பாலாஜிக்கு கொடுத்துட்டாரு. நல்ல லிஸ்ட்டுன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே, முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ்சியும் போடிநாயக்கம்பாளையத்தில் கொடுத்துருக்காங்க. போடியில் திமுகவை மீறி ஓபிஎஸ் ஜெயித்தார். ரெட்டை தலைமையில் ஒருத்தராக இருந்தார். திமுக டிக்கெட்டில் நல்ல லீடிங்கில் ஜெயிப்பார் ஓபிஎஸ். அதிமுகவும் அதே நேரத்தில் நல்ல நல்ல வேட்பாளர்களை வெளியிட்டிருந்தாங்க. அதே போல் பழைய ஆட்களையே வேட்பாளர்களாக கொடுத்துருந்தாங்க, முன்னாள் அமைச்சர்களையே கொடுத்துருந்தாங்க. அதிமுக கூட்டணி கொடுத்தது இதெல்லாம் நிறைய சொதப்பல்கள் இருக்குது. பட்டு திமுகவுக்கு முன்னாடி அதிமுக முதல்ல முடித்ததை நான் பாராட்டினேன். இன்னைக்கு நம்மளும் நியாயமாக தான் எல்லா வீடியோலாம் பார்த்தேன். இன்னைக்கு சிஎம் கூட அதை அக்செப்ட் பண்ணி தான் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்குன்னு சொல்லும்போது அவர் கொஞ்சம் பிந்திட்டாருங்கிறத ஸ்டாலின் என்டால்ஸ் பண்ணார். நானும் அதை தான் சொன்னேன். எடப்பாடி அதில் டக்குனு முடிச்சுட்டாருங்கிறத எல்லா வலைவழிகளிலும் என்ன பேட்டி கண்டு மட்டும் இல்லாண்டா தான் சொன்னேன். ஓகே சார், ஆனால் இன்னொருத்தர் வந்து லேட்டாகவும் வரல, லேட்டஸ்டாகவும் வரல சார், ரொம்ப நாள் டிலேவாக இருக்காரு. அவர் குழப்பத்தின் உச்சம். இலவசம் வேணுமா வேண்டாமாங்கிறதுல காலையில் இலவசம் வேண்டாமாங்க, சாயங்காலம் இலவசத்துக்கு ஆதரவாக சொல்லுவாங்க. இவர் அருண்குமார் எப்படி இப்படி 2000 கொடுத்தா பொருளாதாரம் என்ன ஆகுதுன்னு அருண்குமார் கேட்பாரு. அவர் கேட்டு அந்த ஈரம் காயதுக்குள்ளேயே விஜய் வந்து 2500 அதே மாதிரி பிரிட்ஜு கொடுப்போன்னு எடப்பாடி சொன்னார்னா பிரிட்ஜு கொடுப்போன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு கொடுப்போன்னு சொல்லுவாருன்னு இன்னொருத்தர் நக்கல் அடிப்பார். அப்போ உங்களுக்கு என்னதான் கொள்கை? இலவசம் வேணுங்கிறீங்களா வேண்டாங்கிறீங்களா? ஒன்று இப்படி தலையாட்டுங்க அல்லது இப்படி தலையாட்டுங்க. இலவச விஷயத்திலே நீங்கள் குழப்பவாதிகளாக இருக்கிறீங்க. ஸோ எந்த இஷ்யூலையுமே வந்து ஒரு கிளாரிட்டி கிடையாது. கூட்டணி வேணுமா வேண்டாமா, நாம் என்ன குழப்பங்களும் என்ன ஒரு தெளிவற்ற தன்மையும். இதுதான் தாவேக்கா. கமலஹாசன் 2.0 தான் விஜய். அப்போவே சொன்னேன் நான், நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருக்கக்கூடாது. 39 கேண்டிடேட் ஈஸி போட்டுடலாம். இப்போ 214க்கு தலை கீழே நின்று தண்ணி குடிக்கிறீங்க. ஆள் புள்ள பிடிக்கார ஆள் பிடிக்கிற மாதிரி ஆள் பிடிச்சிட்டே இருக்கிறீங்க. சாக்கு வச்சு கோணிப்பேல எவரும் மாட்டான். தர்மபுரியில் ஒருத்தன் கிடைப்பான். தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் எங்கே கேண்டிடேட் கிடைக்கும்? கன்னியாகுமரியில் நார்வேலில் கேண்டிடேட் கிடைச்சிருவான். மற்ற கிள்ளியூர் விளங்கோடு திருவட்டாவில் எங்கள் கேண்டிடேட் கிடைக்கும். ஏன்னா ரசிகர் மன்றங்கிறது திருநெல்வேலிக்குள்ளே தான் இருக்கும். ராதாபுரம் நாங்குநேரிக்குள்ளெல்லாம் ரசிகர் மன்ற ஆக்டிவிட்டிஸ் இருக்காது. திருநெல்வேலியில் மெயின் தேட்டருக்கு எதிராக ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். எனக்கு தெரியுமே, எம்பி சுப்பிரமணியம் சிவாஜி மன்றத்தில் இருக்கும்போது வந்து நான் மூப்பனார் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வரும்போது என் நண்பர்கள் பிஜே ரவி இவங்கள்தான் இருக்க சொன்னது, என்னப்பா உங்களுக்கு ரசிகர்கள் நார்வேலுக்குள்ளே தான் இருக்கிறான், உங்களுக்கு கிள்ளியூர் விளங்கோட்டிலலாம் ஆளே இல்லையப்பா. ஆக்டிவிட்டிஸ் வந்து சிட்டியை ஹெட் குவார்ட்டர்ஸ் மத்தியமாக வச்சு ரசிகர் மன்ற ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். அதான் நான் சொன்னேன், 35 இடத்துல தான் இவருக்கு பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது, பணம் செலவழிச்சு கொண்டாடம் பண்ணால். மொபசல்களில் இல்லை. ஏன்னா சிட்டியில் ரசிகர் மன்ற ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், கொஞ்சம் ஹெட் குவார்ட்டர்ஸில் ரசிகர் மன்ற ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். மற்ற இடங்களில் ஆள் இல்லை. ஸோ இப்போ கேண்டிடேட் இல்லை. மற்ற இடங்களுக்கு கேண்டிடேட் வலைவீசி பிடிக்கணும். இன்னும் முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வலைவீசு அம்மா வலைவீசு, கேண்டிடேட் வேணும் வலைவீசுன்னு வலை வீசிட்டு இருக்கிறீங்க. செங்கோட்டையன் கோட்டாவில் இவ்வளவு, அவர் கோட்டாவில் இவ்வளவுன்னு 214 தவிக்கணும். எப்படி தவிச்சிருக்கீங்க, என்ன மாதிரி ஆட்களை தவிச்சிருக்கீங்க, யாரெல்லாம் கேண்டிடேட்டாக இருக்கிறாங்கிறது அந்த லிஸ்ட் எடுத்தது நான் எல்லா ஏரியாவிலையும் நானும் உடனே செக் பண்ணிடுவேன். இவங்களுக்கு தகுதி என்ன இது என்னங்கிறத பார்த்து முடிவு பண்ணிடுவேன். அது ரொம்ப காமெடியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கேண்டிடேட் இது. ஏன்னா அவன் என்ன பார்ப்பான்னா, தலைவர்கிட்ட நமக்கு கான்டாக்ட் இருக்கோ இல்லையோ, புஷிக்கிட்ட கான்டாக்ட் இருக்குது. கூட்டணி அரசியல், புஷி கூட்டணி கொண்டு போயிடுவார். தலைவரை மிரட்டியாவது கூட்டணி கொண்டு போயிடுவாங்க. பாஜக மிரட்டியாவது அதிமுக பாஜக கூட்டணி வந்துடும். என்ன நினைப்பான், நம்ம தலைவர் விஜயை மிரட்டி அவர் அடிபணிஞ்சாவது கூட்டணி வந்துடணும். அப்போ அவனுக்கு விஜய் மேலே உள்ள பட்டுதல் அவ்வளவுதான். ஏன்னா விஜயே வியாபாரிக்கு பின்னாடி இருக்கும். வியாபாரம் பண்ணாமல் என்ன பண்ணுவான்? விஜய்ங்கிற வியாபாரிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மற்றவனு வியாபாரத்துக்கு தான் இருப்பான். நம்ம தலைவரை மிரட்டியாவது கூட்டணி கொண்டு போயிடுவான். புஷியானந்த் லீக் பண்ணார் பார்த்தீங்களா? 100 மாவட்ட செயலாளர் 80 மாவட்ட செயலாளர் கூட்டணிக்கு ஆவலா இருக்காங்க. தந்தியில கெட்டிங் போட்டான் பார்த்தீங்களா? ஏதோ தந்திக்காரன் இவன் கெட்டிங் போட்டதும் அங்கே மோடி கூட்டணிக்கு ஓகே சொல்லிடுவார், கூட்டணி நடந்துட்டு மோடி கட்டே போட்டுட்டாரு. அது வேற விஷயம். அமித்ஷாவிட அதை ஒத்துக்கிட்டாரு. ஸோ இவங்க கூட்டணி வருங்கிற லெவலில் இவங்க கோடிகளை எடுத்து வச்சுட்டு இருந்தான். கூட்டணி இல்லை, என்ன லட்சத்தை செலவழிப்பானா? நீங்கள் காரைக்குடியில் இருக்கவே ₹1,00,000 செலவழிப்பானா? கூட்டணி இருந்தால் கோடி ரூபா செலவழிக்கிறதுக்கு தயாராட்டு சீன் போட்டுக்கிட்டு இருந்த விஜயோட பெரிய ஸ்டார் மாதிரி தன்னை காட்டிட்டு இருந்த காரைக்குடி டாக்டர் என்னமோ வந்து அவன் ₹1,00,000 செலவழிப்பானா? செலவழிக்க மாட்டான். எவன் செலவழிப்பான்? இது வந்து 2016ஆம் ஆண்டு 60 சீட்டு கலைஞர் விஜயகாந்த் கொடுக்குறான்னு சொல்லும்போது கோடிகளை செலவழித்து விஜயகாந்த் டெப்டி சீஃப் மினிஸ்டர், தென்
நம்மெல்லாம் எம்எல்ஏ இருந்த கட்டத்துக்குள்ள கூட்டணி இல்லைன்னு சொல்லும்போது அத்தனை பேரும் கை விட்டுட்டு ஓடிட்டான், எவனும் செலவு பண்ணலை. பார்த்தீங்கல்ல. அதே மாதிரி 2021 தினகரன் உள்ள நுழைஞ்சிட்டாரு, கூடாரத்துக்குள்ள ஒட்டோ தலையை நுழைச்சிட்டு அதிமுக பிடிச்சி என்னமா அவர் கையில் எல்லாம் வந்துடும்னு நினைக்கும் போது எல்லாரும் ஜெயன்னு இருந்தான். தனிச்சுக்கும் போது எல்லாரும் ஓடிட்டான். 2.5% போயிட்டாரு. 5.5 2 ஆயிட்டு. இவர் கேப்டன் விஜயகாந்துக்கு 5.5 2 ஆயிட்டு மக்கள் நல கூட்டணியில். ஸோ இவெல்லாம் வந்து நீ ஆசை காட்டின, கூட்டணின்னா கோடிகளை செலவழிப்பான், தனிச்சுன்னா லட்சங்களை கூட செலவழிக்க மாட்டான். வியாபார அரசியல். விஜய் பெரிய வியாபாரி. விஜய்க்கு அரசியலே சுயநல அரசியல், வியாபாரத்தின் உச்சம். சினிமா மார்க்கெட்டுக்கு தான் 10 கோடி ரூபா கொடுத்து இப்போல்லாம் ஜிப்பிங் பண்ணீங்க. ராகுல் காந்திக்கு ஆதரவாக பண்ணது மோடி அடிச்சிட்டாரு. 8ஆம் தேதி சொல்லி தான் அடித்தோம். சோதரர் ஜோசப் விஜய் வருத்தம் தான், எங்களுக்கு ஒரு கலை படைப்பை தட்டுனது வருத்தம் தான். நீங்கள் ராகுலுக்கு ஆதரவாக இருக்கும்போது நாங்கள் என்ன செய்ய முடியும்? அடிங்கிறோம். இடையில கிடைச்சது ஜனநாயகம் தான், அடிச்சுட்டாங்க. ஸோ நீங்கள் முழுக்கமே வியாபார அரசியல் போது கூட இருக்கவனும் வியாபாரிகள் தான். அவனை வியாபாரத்தை தான் பார்ப்பான், இன்வெஸ்ட் பண்ண மாட்டான். சகாதேவ மாதிரி சொன்னேன், 39 எம்பி தொகுதி கேண்டிடேட் போட்டிருந்தா கிளியர் கட்டாக ஒவ்வொருத்தரும் 5 கோடி ரூபா செலவழிச்சிருப்பான். அப்போ என்ன வந்திருக்கும்? அசம்பிளியில் அவனுக்கு சீட்டு என்ஷூர் ஆகிருக்கும். நீங்கள் ராகுல் காந்திக்கு பயந்து பார்லிமெண்ட்னா ராகுல் காந்தி தானே. இப்போ என்ன டேஷுக்கு நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறீங்க? பார்லிமெண்ட்னா ராகுல் காந்தின்னா கமல்ஹாசன் போனார். ஸ்டாலின் ராகுலை பிரதமராக சொல்லும் போதும் கமல்ஹாசன் நின்று 4 விழுக்காடு வாக்கு எடுத்தார்ல. ராஜீவ்காந்தியை பிரதமராக சொல்லும் போதும் டாக்டர் ஐயா நின்று 6 விழுக்காடு, வட தமிழகத்தில் பெரிய அளவில் 18 விழுக்காடுக்கு சமம் எடுத்தாரா இல்லையா? கேப்டன் விஜயகாந்த் அசம்பிளிக்கு பிறகு பார்லிமெண்ட்டில் 10 விழுக்காடு மன்மோகன் சிங்கை எழுத்து எடுத்தாரா இல்லையா? அப்போ நீங்கள் பார்லிமெண்ட்டில் வரலன்னா கோலத்தனம், அரசியல் சந்தர்ப்பவாதம், ராகுல் காந்திக்கு சால்ரா அடிக்கடியத்தனம், ராகுல் காந்திக்கு ஊதுகுழலா ஒட்டுணியா தொங்கு சதையாக இருந்துக்கிட்டு சிஏ எதிர்ப்புன்னு ராகுலை மீறி எதுவும் நிற்க முடியாது. அப்போ ராகுல் காந்தியை மீறி நிற்க முடியாதவர் அரசியல் களத்துக்குள்ள எப்படி நிற்பாரு? ராகுல் காந்தியை மீறி நிற்க முடியாதவர் அரசியல் களத்துக்குள்ள எப்படி நின்றுக்கிடுவாரு? இது ஒரு கோழைத்தனமான ஒரு வீகம். கட்சி ஆரம்பிச்சுட்டு ராகுலுக்கு பயந்து லெட்டர் பேடா இருக்கிறது. அதன் விளைவு தான் மோடி கிட்ட அடிபடுறீங்க. இப்போ மோடி கிட்ட இருந்து இன்னும் மேலும் நெருக்கடி மத்திய அரசு கிட்ட இருந்து வரும். பட நெருக்கடி, இது விசாரணை நெருக்கடி, ஐடியில் நெருக்கடி, கூட இருக்கவங்களுக்கு நெருக்கடி, எல்லாம் என்ன களை ஓடுது? எவனாவது சிரிச்சிட்டு நிற்கிறானா? வார்த்தை பேசக்கூடிய ஆதவ் அர்ஜுனா டல்லா இருக்கிறார். இவர் நிர்மல் குமார் டல்லா இருக்கிறார். இது அருண்ராஜ் டல்லா இருக்கிறார். எல்லாருமே டல்லா சொங்கிப்பை ஒரு களை இழந்து சோகமா தனிச்சு போட்டிட வந்துட்டோமே, ஐயோ பாவமேன்னு பரிதாபமா நிற்கிறீங்க. நீங்க எப்படி களத்துக்குள்ள தனிச்சு போட்டிட்டு ஓட்டை காட்டி அது நீர்க்குமொழி தற்காலிகம் விஜயை நம்பி நிற்க போறீங்க? விஜய் ஒரு நீர்க்குமொழி தற்காலிகம் மின்னல் மாதிரி மறைஞ்சு போடக்கூடிய பார்ட் டைம் பொலிட்டிஷியன். ஃபுல் டைம் பொலிட்டிஷியன்னா நீங்க விக்ரவாண்டில் நின்று போலீஸ் ஸ்டேஷன் உடைச்சிருக்கணும். எம்ஜிஆர் திண்டுக்கல்ல நின்னாரு. நீங்க விக்ரவாண்டில் நின்று வன்னியர் பரையர் போலீஸ் ஸ்டேஷனை உடைச்சிருக்கணும். அது உங்களால் உடைக்க முடியல. அப்போ நீங்க அந்த இடத்துக்குள்ள கிறிஸ்டல் கிளியரா நீங்க வந்து கமலஹாசன் தினகர மாதிரி களத்துக்குள்ள வராமலே பலையனப்படுறீங்க. சீமான் களத்துக்குள்ள நின்று போலீஸ் ஸ்டேஷனை மீறி நிற்கிறாரு, ஏறி போறாரு. ஸோ இதுதான் நான் சொன்னேன், சீமான் விஜய் கம்பாரிசன் சீமானுக்கு பெரிய ப்ளஸ். அந்த வகையில் இன்னைக்கு சீமான் கொள்கை ரீதியான ஒரு கட்சிங்கிறனால எல்லாருமே மரிய ஜெனிஃபர் கன்னியாகுமரியிலேருந்து, ஹிம்லர் கிள்ளியூர்ல இருந்து, எல்லாருமே முதுகுளத்தூர் கேண்டிடேட்ல இருந்து எல்லாருமே களத்துக்குள்ள வந்து பெரிய அளவில் ஒரு போலரைசேஷன் வந்தால் ஏறி போயிடலாம், முதல் இடம் 2வது இடம் வந்துடலாம், பிஜேபி இருக்கிற தொகுதியிலலாம் ஏறிடலாம், இது தமாக இருக்கிற தொகுதியில் ஏறிடலாம், அமமுக இருக்கிற தொகுதியில் ஏறிடலாம், நம்ம ஃபைட்டில் வந்துடலாங்கிற லெவலில் நாம் தமிழர் கேண்டிடேட்ஸ் எல்லாமே ஒரு உணர்வுபூர்வமாக வேலுப்பிள்ளை பிரபாகரன் இலவசங்கள் எதிர்ப்பு, பிராண்டி விஸ்கி கூடாது, திராவிடத்துக்கு எதிர்ப்பு, தமிழ் தேசிய கொள்கை அடிப்படையில் ஈடுபாட்டோட களத்தில் நின்று களமாடுறாங்க. ஆனால் உங்கள் ஆட்கள் வந்து பல நிரூபிக்காமலே ஒரு கூட்டணி வந்தால் அதில் வியாபாரம் பண்ணிடலாம், கோடிகளை கொட்டி வியாபாரம் பண்ணிடலாம்னு நினச்சான். அது இல்லைன்னு சொல்லும்போது எல்லாம் பரிதவிச்சு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் கலகலத்தது, பால்கோளை உடைந்ததுங்கிற அடிப்படையில் எப்படி தப்புனா போதும்னு நினைக்கிறான். காரணம் உங்களுக்கும் அவங்களுக்கும் டைரக்ட் கான்டாக்ட் இல்லை. நீங்கள் வந்து ஜாதி கட்சியோட கூட்டணி கிடையாதுன்னா விஜய் அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக அவர் லீடர்ஷிப்பை முன்னெடுத்து செய்யலை. நீங்கள் ஏதோ திருமங்கலம் பிஜய், திருப்பரங்குன்றம் பிஜய் அவரேன்னு கேட்டு கோடிகளை செலவழிக்கிட்டு எங்களுக்கு என்ன, நாங்கள் ஒரு சில லட்சங்களை செலவழிச்சிட்டு வசமாக நழுவி போயிடுறது தான் ஒவ்வொருத்தனும் இருக்கிறான். நீங்கள் போடக்கூடிய கேண்டிடேட்டுக்கு லட்சணத்தை பார்ப்போம். 60 கேண்டிடேட் தான் உருப்படி, மீதி
கேண்டிடேட் எல்லாம் வலை வீசம்மா வலை வீசு, தேர்தலுக்கு போகலாம் வலை வீசு, கேண்டிடேட்டாக நிற்கலாம் வலை வீசு, லட்சங்களை செலவழித்து களத்துக்குள்ளே நிற்கலாம் வலை வீசுன்னு நீங்கள் வலை வீசி கேண்டிடேட்டை பிடிச்சிட்டு இருக்கீங்க. வரட்டு, இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுறீங்களா, நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுறீங்களா? பார்ப்போம். சார், வேட்பாளர்கள் அதிகமாக விருப்ப மனு கொடுத்துருக்காங்க, யாரை செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் இந்த டிலேவே தவிர வேட்பாளர்கள் இல்லைன்றதெல்லாம் வதந்தி. அப்படியா? கிள்ளியூரில் யாரை சேரங்கன்னு நல்லா குழம்பி போயிட்டுருக்காரு போலுக்க. கட்டும் போட்டி கிள்ளியூரில். பத்தனாபுரத்துலலாம் இவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரி லாபி பண்ணிட்டு இருக்கிறான், ஒவ்வொருத்தரும் பிடிச்சி எனக்கு டிக்கெட் வேணும்னு திமுகவுக்குள்ளே லாபி பண்ணுறது மாதிரி, அதிமுகவில் லாபி பண்ணுற மாதிரி தவேக்காவில் என்ன லாபி நடந்துட்டு இருக்குது. சாதாரண இதாக எல்லாம் பனையூரை சுற்றி கிள்ளியூர்லேருந்து 3 கோஷ்டி வந்து அந்த டிக்கெட் அவருக்கு பெறக்கூடாது, எனக்கு தான் டிக்கெட் வரணும்னு 3 கோஷ்டி பனையூரை சுற்றி வருது. அதே மாதிரி கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு 4 கோஷ்டி வந்து எப்படியாவது விஜய் சம்மந்தப்பட்ட ஆடிட்டரை பிடி, அட்வொகேட்டை பிடி, எப்படியாவது டிக்கெட் வாங்கிடணும், விட்டுறக்கூடாதுன்னு பெரிய கூட்டம் நடக்குது. அப்படிங்களா? எங்கள் ஆளே இல்லாமல் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. இவங்க ஆளப்பிடின்னு கிள்ளியூர் பக்கமும் கிருஷ்ணகிரி பக்கமும் கேண்டிடேட்டே வான்னு நீங்கள் வர்றவன் போகிறவன் எவன் வந்தாலும் அவனை கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க போல இருக்குங்க. இதாங்க உண்மை. கேண்டிடேட்டுக்கு தகுதியை பார்த்துருவோம். 60க்கு மேலே உருப்படியான கேண்டிடேட் கிடையாது. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் நன்றி சார். நன்றி தம்பி.